நிறுத்தத்திற்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரிக்கப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதல் அந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக ஏற்கனவே பல மாவட்டங்களில் பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கும் உள்ளாகியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்பு மூத்த வழக்கறிஞர் PV ராமன் ஒரு முறையீடு செய்தார். அதாவது தற்போது பொங்கல் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் இது போன்ற போக்குவரத்து ஊழியர்கள் இது போன்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சென்னையிலிருந்து பல இடங்களுக்கு பல ஊர்களுக்கு மக்கள் செல்ல துவங்கியுள்ளார்கள். எனவே இந்த போக்குவரத்து வேலைநிறுத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தன்னுடைய தரப்பிலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தற்போது தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.